என் பேர் எஸ் கௌசல்யா. நான் காரைக்குடியிலேருந்து வரேன். நான் வந்து ட்ரெஷரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். நான் 2022லேருந்து படிச்சுட்ருக்கேன் டிஎன்பிஎஸ்சிக்கு. பிஃபோர் மேரேஜ்லேருந்தே படிச்சுட்ருக்கேன். அம்மா அப்பா எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் 1.5 இயர் ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியல. அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டில் நான் டாஃப் அகாடமியில் படிச்சுட்ருக்கேன். ஒரு 1 இயர் ஆயிடுச்சு ப்ரிப்பேர் பண்ணி. இப்போ வந்த 25 குரூப் 4ல வந்து நான் செலக்ட் ஆயிருக்கேன். எவ்வளவு கேள்விகள் போட்டீங்கக்கா? 151 போட்டிருக்கேன். எப்படி தமிழ் படிச்சீங்க அப்படின்றத சொல்லுங்க. தமிழ் வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் படித்தேன். அதுக்கப்புறம் சிலபஸ் சேஞ்ச் பண்ணோன்னே டாஃப் புக்கில் இருந்து சிலபஸ் வைஸ் புக் கொடுத்துட்டாங்க. எங்கள் அகாடமிலேருந்து 3 புக் கொடுத்தாங்க. அதில் ஓரளவுக்கு அதில் ப்ரிப்பேர் பண்ணது தான். அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்துருந்தது. மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்கக்கா? மேக்ஸ் வந்து எல்லாமே நான் அகாடமிலேருந்து தான் படிச்சிருக்கேன். அகாடமியில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ ஒவ்வொரு டாபிக் வைஸ் அவங்க நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க. டெஸ்ட்டு டாபிக் வைஸ் வச்சுருவாங்க. அதுலேருந்து எழுதுனது தாங்க. ஜிஎஸ் எந்த மாதிரி படிச்சீங்கன்னு சொல்லுங்கக்கா. ஜிஎஸ் வந்து அகாடமியில் சொல்லிடுவாங்க. டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருவாங்க. என்னென்ன படிக்கணும்னு சொல்லிடுவாங்க. வேர் டு ஸ்டடி கொடுத்துருவாங்க. அந்த வேர் டு ஸ்டடியிலேருந்து நம்ம டெய்லி படிக்கிறத வச்சு தான். நோட்ஸ்லாம் எடுத்து படிச்சிங்களா? நோட்ஸ் எடுத்தேன். ஒரு ஸ்டார்டிங் டைமில் நோட்ஸ் நிறைய எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ் ஆக புக்லேயே ஃபுல் அண்ட் ரிவிஷன் பண்ணிக்கிறது தான். நோட்ஸ் எடுத்தேன். ரிவிஷன் எந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லுங்கப்பா. ரிவிஷன் வந்து நான் வந்து ஆல்ரெடி படிச்சிருந்தனால எனக்கு நான் ரிவிஷன் அந்தளவுக்கு தெரியல. 22லேயே வந்து நான் நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் 25 ஃபுல்லாகவே எனக்கு ரிவிஷன் தான். ஒவ்வொரு டெஸ்ட் வைக்கும் போதும் ஒரு 4-5 ரிவிஷன் ஆயிருக்கும் எனக்கு இப்போ இந்த எக்ஸாம்குள்ள. எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கக்கா. எக்ஸாம் ஹாலில் டைம் கீப் அப் பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணணும். ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம தமிழுக்கு 100 கொஷின் இருக்குது. அது தெரியலன்னு உட்காந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறத விட தெரிஞ்ச கொஷின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் தெரியாத கொஷினை லாஸ்ட்டில் பார்க்கணும். அது ஃபஸ்ட்டு தமிழ், நெக்ஸ்ட்டு மேக்ஸு, நெக்ஸ்ட்டு ஜிஎஸ் பண்ணலாம். ஜிஎஸ் பண்ணிவிட்டு அடுத்து மேக்ஸு தெரியாத கொஷின்ஸ் மட்டும் விட்டு வச்சுட்டு அதுக்குன்னு ஒரு 15 மினிட்ஸ் டைம் வந்து நம்ம மேனேஜ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தெரியாத கொஷின் டக்குன்னு போட்டுற வேண்டியதா. தெரியலன்னு யோசிச்சுட்டு இருந்தோன்னா நமக்கு டைம் போயிடும். டைம் மட்டும் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கணும். ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன மெசேஜ் சொல்கிறீங்க? கண்டிப்பாக டிஎன்பிஎஸ் நம்மனோர் கைவிடப்படார். கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு படிக்கிறீங்களோ அதுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டே இருக்கோம் கிடைக்காது அப்படின்னு நிறைய பேர் குவிட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படியெல்லாம் போக வேணாம். எத்தனை வருஷம் ஆனாலும் நான் இப்போ சக்ஸஸ் பண்ணியிருக்கேன்னா இதுக்கு 3 இயர்ஸ் வந்து என்னோட ஸ்ட்ரகிள் இருக்குது. 3 வருஷமாக நான் கஷ்டப்பட்டனால தான் இப்போ என்னால் எடுக்க முடிஞ்சு. ஒரு 2 வருஷத்துலேயே என்னால் முடியலன்னு சொல்லி நான் போயிருந்தேன்னா இந்த நிலைமைக்கு என்னால் இருக்க முடியாது. ஸோ அதனால் விடாமல் கண்டினியூவாக படிச்சுட்டே இருக்கணும். படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். இந்த மூமெண்ட் எப்படி இருக்கு? இந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் அம்மா அப்பா, என் ஹஸ்பண்ட், எங்கள் அத்தை மாமா யாரும் இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. அவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணனால மட்டும்தான் என்னால் இங்கே வந்து படிக்க முடிஞ்சுது. இந்த இடத்துக்கு வர முடிஞ்சுச்சு. அதனால் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. கடவுளுக்கு ரொம்ப நன்றி.